ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9க்கான ஃபீவர் இப்பமே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படினே சொல்லலாம். இப்பமே ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. நம்மள பொறுத்தளவுல ஜூலை 16 முதல் வீடியோ போட்டோம். அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. எப்பவும் போலவே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் இல்லப்பா அதெல்லாம் ரூமர் தான், இந்த சீசனை பொறுத்தளவுல செப்டம்பர் லாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுச்சு. இருந்தாலும் நம்ம சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிறது இப்போ அபிஷியலாவே உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரோட தென்னிந்திய தலைமை அதிகாரியா இருக்கிற கிருஷ்ணன்குட்டி அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியை பொறுத்தளவுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீசன் எப்பவும் போலவே அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல பல புதுமைகள் இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிருஷ்ணன்குட்டி அப்படிங்கிறவர் அவரோட பேட்டியில சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே நம்ம சொன்னதுதான் உண்மைப்பா, அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ரூமர் லிஸ்ட் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோங்க, இவங்க தான் வர போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அவங்கள தான் போட்டிருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல யாரோட பேர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற சில போட்டியாளர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில சில பேரோட பேர்கள் வந்து அடிபடுது. அந்த பேர்லாம் பார்க்கும்போது என்னப்பா இவங்கெல்லாம் வீடியோ போட்டே பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி தான் இந்த லிஸ்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல எப்பவுமே வெள்ளித்திரையில இருந்தும் சின்ன திரையில இருந்தும் பல பிரபலங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுவாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வெள்ளித்திரை, அதாவது சினிமால சில கேரக்டர் பண்ண சில செலிபிரிட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன் தான். இவங்களை பொறுத்தளவுல பல சர்ச்சைக்குரிய கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்காங்க, பல வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கார்த்திக் குமாரோட இரண்டாவது மனைவி அப்படின்னே சொல்லலாம். கார்த்திக் குமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி கடந்த 2 சீசனா பேசப்பட்டுச்சு. கார்த்திக் குமார் யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுசித்ராவோட எக்ஸ் கணவர் தான். இவரோட இரண்டாவது மனைவியா இருக்கிற அமிர்தா ஸ்ரீனிவாசன் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அமிர்தா ஸ்ரீனிவாசனை பொறுத்தளவுல சுசித்ராவுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு வாக்குவாதங்கள் பண்ணுவாங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமிர்தா ஸ்ரீனிவாசன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா போட்டியாளர்களுக்குமே டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலசரவணன் தான். இவரை பொறுத்தளவுல ஒரு காமெடி நடிகர், அது மட்டும் இல்லாம துணை நடிகரா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி நடிச்ச பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படத்துல ஒரு சைடு ரோல் பண்ணிருப்பாரு, சூப்பரா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஹியூமர் சென்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி கலக்க போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா முட்டை படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகின விக்னேஷ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இவரை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட மகன் நடிச்ச பீனிக்ஸ் படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, சூப்பரா நடிச்சிருப்பாரு. இவரை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகலட்சுமி தாங்க. இவங்களுமே டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்ல செமையா நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, சோசியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே தெளிவா ஆணித்தரமா வைக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா வேற லெவல்ல டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டாஸ்க் எல்லாமே செமையா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு பெண் போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் பிரதாப் தான். இவரை பொறுத்தளவுலையும் இவர் வந்து சர்பேட்டா மூர்க்கன் அப்படிங்கிற படத்துல சில கேரக்டர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளிலையும் கலந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு பாடி பில்டரும் கூட. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா டாஸ்க்ல செம டஃப் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூனம் பாஜ்வா. அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு சீனியர் ஆக்டரை உள்ள விடுவாங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. ஆனா பூனம் பாஜ்வா அட்வைஸ் பண்ணி யார் கேட்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியலங்க. இன்னைக்கு வரைக்கும் பூனம் பாஜ்வாவை பொறுத்தளவுல செம ஹாட்டான பிக்சர் போட்டு வைரல் ஆகிட்டே இருக்கிறாங்க. பிக் பாஸ்
வீட்டுக்குள்ள இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிற பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் குமார் தான். அஸ்வினை பொறுத்தளவுல அவருமே ஒரு படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. குக் வித் கோமாளில அவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அவரோட பட ப்ரமோஷனுக்காக அவர் பேசினதே அவருக்கு வினையாயிருச்சு. அதனால பட வாய்ப்புகள் கிடைக்கல. தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தான். உமரை பொறுத்தளவுல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குக் வித் கோமாளி 6வது சீசன்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே இன்னசென்டா யதார்த்தமா இருக்கிறாரு. இவருக்காகவே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருமே குக் வித் கோமாளில மட்டும் புகழ் கிடையாதுங்க. நம்ம சிவகார்த்தியன் நடிச்ச அமரன் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இவருமே அதிகப்படியான பட வாய்ப்புகளுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 8 பேர் வந்து சினிமால நடிச்சிட்டு இன்னும் ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வரப்போற போட்டியாளர்கள் தான் முதல்ல 8 நபர்களை சொல்லியிருந்தோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சின்ன திரையில ஃபேமஸ் ஆனவங்களும் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா குக் வித் கோமாளி புகழ் சபானா கண்டிப்பா இந்த சீசன்ல வரதா சொல்லப்படுது. சபானாவை பொறுத்தளவுல சி தமிழ்ல செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல்ல செம ஹிட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு, ஆளே காணல. இப்போ குக் வித் கோமாளில ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க எப்படி கேம் விளையாட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தாங்க. வினோத் பாபுவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் வர்றதுக்கு முன்னாடியே இவர் மேல இருக்கிற எதிர்பார்ப்புகள் எகிரிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவரை பொறுத்தளவுல பல சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விட இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சிறப்பா மிமிக்ரி பண்ணுவாரு, பாடுவாரு, காமெடி பண்ணுவாரு. இப்படி இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷிதா அசோக் தான். இவங்களுமே பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை பொறுத்தளவுல ரொம்பவே பாவமா இன்னசென்டா ஒரு கேரக்டர் தான் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு டான்சரும் கூட. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்து எப்படி இவங்களோட கேம் பிளே இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன் தாங்க. புவியரசனுமே சி தமிழ்ல பல சீரியல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்டு மாஸ் பண்ணியிருந்தாரு. இவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பா டாப் 10க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதாவது 100 நாள் வரை கண்டிப்பா புவியரசன் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சீசனோட டைட்டில் வினரா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு புவியரசனுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். போன வீடியோல கூட புவியரசன் தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரினா ஆசாத். இவங்களை பொறுத்தளவுல பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒரு வில்லி கேரக்டர் பண்ணிருப்பாங்க. வேற லெவல்ல மாஸ் பண்ணிருந்தாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலை பத்தி சொன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே சீரியல்ல இருந்து 7வது சீசன்ல ஒரு போட்டியாளர் கலந்துக்கிட்டாங்க. 8வது சீசன்ல அருண் பிரசாத் கலந்துக்கிட்டாரு. இந்த சீசன்ல ஃபரினா ஆசாத் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை முத்து தாங்க. அதாவது இவ்வளவு நாள் குரேஷி கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா குரேஷி இல்லப்பா, காமெடியன் கேட்டகரியில விஜய் டிவில இருந்து தாடி பாலாஜி அமுதவாணன் வரிசையில இந்த சீசன்ல மதுரை முத்து தான் கலந்துக்க போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்குது. என்னப்பா மதுரை முத்து வரப்போறாரா, மொக்க போடுவாரப்பா, அவரோட காமெடி எல்லாம் டெட் காமெடி ஆயிருச்சு, நம்ம கழுத்து அறுத்துருவாரே அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் அப்படிங்கிற கேட்டகரியில மதுரை முத்துவை இந்த சீசன்ல உள்ள இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நக்ஷத்ரா நாகேஷ். இவங்களுக்கும் அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. விஜய் டிவில சீரியல் பாக்குற எல்லாருக்குமே இவங்க யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா போன சீசன்ல கலந்துகிட்ட தீபக் நடிச்ச தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல தீபக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் இந்த நக்ஷத்ரா நாகேஷ். கண்டிப்பா இவங்க மேலையும் பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. பிக் பாஸ் வீட்ல இவங்களோட கேம் பிளே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 15 பேரும் தான் வெள்ளித்திரை சின்ன திரையில இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல காமனர் கேட்டகரியில ஒரு நபர் இல்லனா 2 நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது எந்த வகையிலையும் சோசியல் மீடியால பிரபலம் இல்லாத சில நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அது யாரு அப்படிங்கிறது இதுவரையா வெளியாகல. அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான சில நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அந்த ரூமர் லிஸ்ட பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, இவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லிஸ்ட் இருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மல்லேஷ் கண்ணன் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. இவங்க எல்லாம் நார்மலா வீடியோ போட்டாலே மில்லியன் கணக்குல ஓடும். இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க,
இந்த மல்லேஷ் கண்ணனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியே அவரோட பேட்டியில பாராட்டி பேசியிருப்பாரு. இவங்களோட காமெடி வேற லெவல்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த ரூமர் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ் தீபா. இவங்களுமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களை பொறுத்தளவுல காமெடியான, அது மட்டும் இல்லாம குடும்ப பாங்கான வீடியோக்களை போட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆனவங்க. இந்த ஜோடியாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறதா சொல்லப்படுது. அதாவது மலையாளம் பிக் பாஸ் பொறுத்தளவுல போன சீசன்ல இதே மாதிரியே ஒரு ஜோடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனாங்க. அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல சதீஷ் தீபா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியா கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தகோபால் கிருஷ்ணன் பூஜா. இந்த ஜோடியுமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டான ஜோடி அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட காமெடியுமே வேற லெவல்ல இருக்கும். இவங்களுமே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ஆடிஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வரலாம், இல்லனா இதுல இருந்து பூஜா மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியலை பொறுத்தளவுல கூமாம்பட்டி தங்கபாண்டி, டாக்டர் திவாகர், டிக்டாக் பிரபலம் கனி, கார்த்திக் குமார் இவங்க எல்லாரோட பேரும் அடிபடுதுங்க. அதாவது முதல்ல சொன்ன 15 போட்டியாளர்கள்ல கண்டிப்பா 10 நபர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதே நேரத்துல சோசியல் மீடியா பிரபலங்கள் யாரெல்லாம் உள்ள வர போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா பிரபலங்களையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டா வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றிக்கிறதே இல்ல. அதுல முக்கியமான ஒரு நபரோட பேரை சொல்ல மறந்துட்டேங்க. ஆமாங்க, விஜய் பார்வதி இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. விஜய் பார்வதி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரணகலமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சி தமிழ்ல ஒளிபரப்பான சர்வைவர் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிட்டு கலக்கிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி விளையாட போறாங்க, இவங்களால என்னெல்லாம் பிரச்சனைகள் வெடிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த ரூமர் லிஸ்ட பொறுத்தளவுல தரமான போட்டியாளர்கள் அப்படியே சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் போட்டியாளர்களை பொறுத்தளவுல வினோத் பாபுவா இருக்கட்டும், புவியரசனா இருக்கட்டும், அதே மாதிரியே உமரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஃபைனல் வர வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்பமே பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை உள்ள போட்டியாளர்கள் அப்படியே சொல்லலாம். அதே மாதிரியே சர்ச்சைகளுக்கு பெயர் போன விஜய் பார்வதியா இருக்கட்டும், அதே மாதிரியே அமிர்தா ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், யோகலட்சுமியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டஃப் கொடுப்பாங்க அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அதே நேரத்துல இந்த சீசன் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதியை முதல்ல ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வெளியா இருக்குது. இன்னைக்குதான் ஒரு ஆர்டிகல் எடுத்து வாசிச்சு பார்த்தேங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண வேண்டாம், பழைய கமல் சாரும் தேவை கிடையாது, புதுசா ஏதாவது ஒரு ஹோஸ்ட உள்ள போடுங்கப்பா. சிலம்பரசன் வந்தாலும் ஓகே தான். அதே மாதிரியே அர்ஜுன் சார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா கூட மாசா இருக்கட்டும். விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிக்கு செட் ஆக மாட்டாரு. மக்கள் செல்வன், அதாவது மக்கள்ல இருந்து நானும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி காட்டிக்கிறாரு, ரொம்பவே சேஃப் கேம் ஆடுறாரு. அதனால இந்த சீசனை, அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு விஜய் சேதுபதி செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற பரவலான கருத்துக்கள் பரவிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம என்னங்க பண்ண முடியும், இந்த சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. போன சீசன்ல அவர் பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு இந்த சீசனை சிறப்பா ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி ஹோஸ்ட் பண்ண போறார் அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி இந்த சீசன்ல எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இந்த சீசன் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து எந்த 10 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.